ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு SudhaSri கிச்சன். இப்போ நான் பார்த்துட்டு இருக்கிறது மசாலா டேஸ்ட் உள்ள ஒரு காரா பூந்தி. இந்த காரா பூந்தி ரெசிபி பாருங்களேன், இந்த அளவுக்கு நல்லா கிறிஸ்பாக வரும். 2 விரலுக்கு நடுவில் அனுப்பினா இந்த மாதிரி நல்லா கிறிஸ்பியாக வரும். இந்த அருமையான மசாலா டேஸ்ட் உள்ள காரா பூந்தி எப்படி செய்யறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க SudhaSri கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்மில் ப்ரெஸ் பண்ணுங்கள். அதில் ஆல் ஆப்ஷன் வரும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம போடுற எல்லா பதிவும் நோட்டிஃபிகேஷனுக்கு வந்துடும். இப்போது மசாலா டேஸ்ட் உள்ள இந்த காரா பூந்தி ரெசிபி எப்படி செய்யறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாமா? முதல்ல 1 கப்புக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாம். 1/4 கப்புக்கு கடலை மாவு சேர்த்துக்கலாம். 2 சேர்த்து நல்லா சலிச்சு எடுத்துக்கலாம். அடுத்தது தேவையான அளவுக்கு உப்பு, மிளகாய்த்தூள் 1 ஸ்பூனு, மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூனு, பெருங்காயம் கொஞ்சம். இது கூட கடைசியாக நம்ம குழந்தைங்களுக்கு பிடிச்ச சாட் மசாலா ஒரு 3/4 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இப்போ கலந்த எல்லா பொருளையும் நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாம். இப்போ இது கூட நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம தோசை மாவு பதத்துக்கு இதை நம்ம கலந்து விட போகிறோம். காரா பூந்தி செய்கிறதுக்கு நம்ம இதுக்காக தனியாக கரண்டியில் ஒன்று வாங்க தேவையில்லை. நம்ம வீட்டில் இந்த மாதிரி சின்ன சின்ன ஹோல் வெட்டுற மாதிரி இந்த மாதிரி நம்ம வீட்டில் இந்த மாதிரி வடை எல்லாம் பொரிச்சு எடுப்போம் பார்த்தீங்களா? இந்த மாதிரி கரண்டி எல்லார் வீட்லேயுமே இருக்கும். இப்படியே ஊற்ற ஆரம்பிச்சிட வேண்டியது தான். அப்படியே முத்தாக விழும் பாருங்கள். டேஸ்ட்டு குழந்தைங்க வெளியில் போய் எந்த பேக்கெட் பொருளெல்லாம் வாங்கி சாப்பிடாம இந்த மாதிரி நம்ம வீட்லேயே நம்ம ஹைஜீனிக்காக செஞ்சு கொடுக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு 3 கரண்டி மாவு போதும். ரொம்ப அருமையாக வந்திருக்கு நம்மளுடைய காரா பூந்தி. இன்னைக்கு நல்லா புசு புசுன்னு நல்லா பொங்கி அழகாக இருக்குது. பார்க்கும்போது நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். சத்தம் கேட்குது பார்த்தீங்களா? இந்த மாதிரி நமக்கு நல்லா கிறிஸ்பியாக வர்ற அளவுக்கு நம்ம ஓரளவுக்கு லோ ஃப்ளேம்லேயே வச்சு செய்வோம். இது குட்டி குட்டியாக இருக்கிறதுனால சீக்கிரம் கருப்பாயிடும். நம்ம இந்த காரா பூந்தியை பொரிச்சாச்சு நம்ம எடுக்கலாம் அப்படின்ற ஸ்டேஜில் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கணும். கருவேப்பிலை சேர்த்துட்டா நல்லா வாசனையாக இருக்கும். இப்போ நம்ம காரா பூந்திகளை நம்ம இந்த கரண்டியில் எடுத்துடலாம். நம்மளோட அருமையான மசாலா டேஸ்ட் உள்ள காரா பூந்தி ரெடி ஆயிடுச்சு. இப்போ தனியாக ஒரு பாத்திரத்துக்கு இப்படி மாற்றி வச்சுக்கலாம். உங்களுக்கு இந்த காரா பூந்தி ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா SudhaSri கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஆரோக்கியமானதை சமைப்போம், ஆனந்தமாக இருப்போம். தேங்க்யூ.